திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையில் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனைகளோடு எழுங்கள். பஞ்சாட்சரத்தை சொல்லி பக்குவமாக சொல்லுங்கள். அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டு மகிழுங்கள். நீங்கள் நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப் பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருவல்லம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவல்லம். அடியார் பெருமக்களை, இதுவும் தொண்டை நாட்டு திருத்தலம்தான். திருவன்பர்தான் பனங்காட்டூர் சென்று பார்த்தோம் இல்லையா நேற்று. போல வேலூர் ஆற்காட்டிலிருந்து பேருந்துகளிலே செல்லலாம். இந்த திருத்தலமானது இப்பொழுது திருவல்லம் என்று சொல்லலை, திருவலம் திருவலம் என்று வழங்குகிறார்கள். வில்வாரண்ய தலம் இது. ஆரண்யம் காடு, வில்வக்காடு. தீக்காளி என்பார் பூசித்து பேறு பெற்றமையினாலே தீக்காளி வல்லம் என்று வழங்கப்பட்டது. நவக்கிரகங்களும் வல்லாளனும் பூசித்து பேறு பெற்றிருக்கிறார்கள். சுவாமி வல்லநாதர், அம்பாள் வல்லாம்பிகை, வல்லநாதர் வல்லாம்பிகை. தீர்த்தம் கௌரி தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். திருமால் பேறு உடையவர்தம் திருவருள் பெற்று திருவல்லத்தை அடைந்து சிவஞான செம்மலார் அங்குள்ள பெருமானுக்கு எரித்தவன் முப்புறம் என்னும் திருப்பதிகம் பெரும் பிணையலை அணிவித்தார். முதலாம் திருமுறை 113வது பதிகம் திருவல்லம். 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். பார்த்தவன் காமனை பண்பு அழியே போர்த்தவன் போதகத்தின் உரிவை ஆர்த்தவன் ஆன்முகன் தலை அன்பை அன்று சேர்த்தவன் உறைவிடம் திருவல்லமே என்று பாடுகிறார். மன்மதனுடைய அழகு கெடுமாறு. அழகுன்னா யாரு? அழகன் யாரு? மன்மதன் தான். அவனுடைய அழகு கெடுமாறு அப்படியே நெற்றி விழியினாலே பார்த்து அவனை எரித்தார். யானையினுடைய தோலை உரித்து போர்த்தினார். மன்மதனை எரித்தவர், யானை தோலை உரித்து போர்த்தியவர் தன்முனைப்போடு ஆணவத்தோடு ஆர்ப்பரித்த பிரம்மனினுடைய 5 தலைகளிலே ஒரு தலையை கொய்து அத்தலையினுடைய ஓட்டை கையிலே வைத்து உண்கலனாக சேர்த்துள்ளவன் நம்பெருமான்.
அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய உறைவிடம் எது? அதுதாங்க திருவல்லம். திருவல்லம். காமனை எரித்தவன், யானை தோலை உரித்தவன், பிரம்மனுடைய சிரத்தை கொய்தவன். பண்பு என்றால் என்ன தெரியுமா? அழகு என்பது பொருள். பண்பு. அவன் பண்பு அழிய. யாருடைய பண்பு? மன்மதனுடைய பண்பு. பண்புன்னா என்ன? அழகு. மன்மதனுடைய அழகு கெடுமாறும். யானை கன்று. போதகம்னா யானை கன்று. உரிவை தோல். ஆர்த்தவன் யாரு? பிரம்மன். ஆணவத்தோடு ஆரவாரம் செய்தவனால் அவன். அதான் ஆர்த்தவன். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பார்த்தவன் காமனை பண்பழிய, பார்த்தவன் காமனை பண்பழிய, போர்த்தவன் போதகத்து உரிவை, ஆர்த்தவன் நான்முகன், ஆர்த்தவன் நான்முகன் தலையை அன்று சேர்த்தவன் உறைவிடம் திருவல்லமே. ஆர்த்தவன் நான்முகன் தலையை அன்று சேர்த்தவன் உறைவிடம் திருவல்லமே. திருவல்லமே. திருச்சிற்றம்பலம்.